எல்லாருக்கும் வணக்கம். சலாம் பாம்பே மீரா நாயர் எடுத்த படம் இது. இதில் நானே பட்டக்கர்லாம் வந்து ஆரம்ப காலத்தில் நடிச்சிருப்பார். அதில் இர்ஃபான் கான் நடிச்சிருப்பார். ஜஸ்ட் ஒரு சின்ன சீன் தான் வருவார். என்னென்னா இப்போ இங்கே வந்து உலக லெவலில் எடுத்துங்களேன், ஒரு சமூக பிரச்சனையை பற்றி பேசுகிறோம், இல்லை ஒரு சமூகத்தை சார்ந்து ஏதோ ஒரு இஷ்யூ எடுத்து கையில் எடுக்கிறாங்கன்னா அது ரொம்ப ரொம்ப ஆர்கானிக்காக இருக்கணுன்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் வெளிநாட்டு படத்தெல்லாம் கூட எடுத்துங்க. இங்கே வந்த படத்தில் வந்து சில படங்கள்லாம் அந்த மாதிரி இருக்குது. சமூகம் சார்ந்த பிரச்சனையை கையில் எடுக்கிற சில படங்கள்லாம் இருக்குது. அதில் இந்த படமும் முக்கியமான படமாக பார்க்குறேன். ஆனால் இந்த படம் எனக்கு ஏன் சில இடத்துல ஒர்க் அவுட் ஆகணுன்றது தான் நான் பேசி ஆகணும்னு நினைக்கிறேன். 2 விஷயம். ஒரு படம் ஆர்கானிக்காக இருந்த பிரச்சனை இல்லை. இங்கே ஆர்கானிக்கு அப்படின்றதுக்கு அவங்க என்ன அர்த்தம்னு கேட்குற அளவுக்கு தான் நிறைய பேர் வந்து அவார்டு ஃபிலிம் எடுக்கிறவங்களாம் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. ஏன் அவார்டு ஃபிலிம் எடுக்கிறவங்கன்னு சொல்லி சொல்கிறேன்னா, இவங்க அவார்டுக்காக மட்டுமே எடுக்கிறதுக்குன்னு கொஞ்சம் பேர் இருக்காங்க. அதில் இந்த டைரக்டர் ஒருத்தரை நான் பார்க்குறேன். நான் இவர் மும்பையோடைய அந்த ஸ்ட்ரீட்டில் இருக்கிறவங்க பசங்க, அப்புறம் பாலியல் தொழிலாளிங்க, இவங்கள பற்றி தான் அந்த படத்தில் ரொம்ப பேசியிருக்காங்க. ஆனால் எதுவுமே ஒரு ஆர்கானிக்காகவும் இல்லை, அதை வந்து ஒரு ஒரு கண்டினியூட்டியாகவும் இல்லை. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே ஒரு ஆழமான ஒரு அழுத்தமும் இல்லை, ஒரு தாக்கமும் நமக்கு இல்லை. என்னென்னா இது ஒரு டாக்குமெண்ட்ரியாக எடுத்திருந்தாங்கன்னா அது வேறு மாதிரி இருந்திருக்கும். ஆனால் இவங்க டாக்கு ட்ராமாவாக எடுத்திருக்காங்க. என்னென்னா அதுதான் எனக்கு அதுவும் ஃபுல்ஃபில்லாகவே இல்லை. எனக்கு ஆரம்பத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு லைன் பிடிச்சி அவங்க போவே இல்லை. ஏன்னா இது நாங்கள் வந்து இந்த மாதிரி அங்கே மும்பை ஸ்ட்ரீட்டில் இருக்கிறவங்க பசங்களாம் படம் எடுக்கணும், அவங்கள வச்சு எடுக்கணும், படம் எடுக்கணும். அவங்க லைஃப்பில் அவங்க கஞ்சா அடிக்கிறது, கஞ்சா விற்கிறது, அதுக்கப்புறம் வந்து அவங்க லைஃப் எவ்வளோ மோசமாக இருக்குது, அதுக்கப்புறம் பெண்கள் எப்படி பாலியல் தொழில் தள்ளுறாங்க, சின்ன வயசுலேயே அவங்களை எப்படி இது பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் வந்து அவங்க எப்படி ஓவர் கம் பண்ணி வர முடியாத சூழ்நிலை இருக்குது. அப்புறம் வரவங்கெல்லாம் வந்து ஒவ்வொருத்தரும் பார்த்திங்கன்னா நான் வந்து உன்னை சேவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பல பேர் சேவ் பண்ண வருவாங்க. ஆனால் இங்கே யாருமே நம்மளை வந்து பாதுகாக்கலாம் வரமாட்டாங்க. எல்லாருமே வந்து ஒரு போலியான பிம்பத்தெல்லாம் வந்து வாழ்ந்துட்டுருப்பாங்க அப்படின்னு அந்த படம் சொல்லுது. ஆனால் இது எதுவுமே அழுத்தமாக இவங்க சொல்லவே கிடையாது. இதில் முக்கியமாக இவங்களுடைய எய்ம் என்னென்னா அவார்டுக்கு ஒரு படம் இருக்கணும். அதை எப்பயுமே அவங்க அவார்டுக்கு படம் இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டாவே என்னென்னா ஒரு டர்ட்டியான ஏரியாக்குள்ளே தான் எடுக்கணும்னு முடிவு பண்ணி வச்சுக்கிறாங்க. இல்லாட்டியே வந்து அது வந்து ஒரு மோசமான சூழ்நிலையை இப்போ நான் வந்து சொல்கிற ஒரே ஒரு படம் இருக்குதுங்க, நியூடுன்னு ஒரு படம் இருக்குது, மராத்தி படம். அந்த படத்தை பற்றி நான் நிறைய பேசணும்னு நினைக்கிறேன். அந்த படம் தான் ரொம்ப ரொம்ப ஆர்கானிக்கான படம், உயிரோட்டமான படம், உண்மையான படம். அந்த படம் மாதிரி ஒரு படம் நான் எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் நான் பார்த்ததே கிடையாது. அந்த படத்துக்கு இனியாக அந்த படம் கிடையவே கிடையாது. ஆனால் சலாம் பாம்பேலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைரக்டரு அவார்டுக்காகவே எடுக்கணும்னு சொல்லி எடுத்ததுனால தான் அது ஏன் வந்து ஒர்க் அவுட் ஆகணுன்றது எனக்கு இப்போ தான் தெரியுது. எனக்கு இது மாதிரி டாக்குமெண்ட் பண்ணுறது நிறைய பேர் இருக்காங்க. இங்கே இருக்கிற பிரச்சனையை சொல்கிறதுக்கு எல்லாருமே இருக்காங்க. ஆனால் அவங்க ஒரு சிம்பத்தி ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறாங்க. அது என்னன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. அதாவது வந்து இவங்க எடுத்தால் அந்த படம் இப்படி இருக்கும், இவங்க எடுத்தால் அப்படி அந்த படம் இப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்கன்னு தெரியல. எனக்கு அந்த படம் பார்க்குறப்ப அப்படி தான் தோணுது. எனக்கு சுத்தமாக எனக்கு ஒர்க் அவுட்டே ஆகலை. அதுக்கு காரணம் என்னென்னா, நான் சொன்ன எல்லா விஷயமும் அதுதான். நியூடு படம் தான் அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஆர்கானிக்காக இருக்கும். அவங்க வழியை சொல்லியிருக்கோம், அவங்க ஆழத்தை சொல்லியிருக்கோம், அவங்களுடைய பேஸ்லேருந்து ஆரம்பித்து அவங்க லைஃப் எங்கே வந்து நிற்கிதுன்ற அளவுக்கு சொல்லியிருப்பாங்க. அது இந்த படத்தை சொல்லவே இல்லை. ஸ்டார்டிங்கும் இல்லை, எண்டும் இல்லை. அது அப்படி தான் கொண்டு போயிருக்காங்க அவங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, இங்கே ரொம்ப ரொம்ப பாதிக்கப்பட்டவன் எல்லாத்தையும் வந்து கடந்து ஒன்றுமே இதுக்கப்புறம் இல்லைன்னு நினைக்கிறவன் எந்த க்ரைம் பண்ணுறதுக்கும் தயங்கவே மாட்டான். அது இந்த படத்தில் அவங்க ஒரு சீன் வச்சுருக்காங்க. அது வந்து எனக்கு ரொம்ப ஏற்றுக்கிற மாதிரி தான் வச்சுருந்தாங்க. அதையும் கூட இன்னும் அவங்க அழுத்தமாக சொல்லியிருக்கலாம். அதையும் சொல்ல தவறிட்டான்னு தான் சொல்லுவேன். நானும் இந்த படம் ரொம்ப நாளாக நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க, சலாம் பாம்பே படம் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுருந்தாங்க. நானும் இந்த படம் பார்க்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ரொம்ப நாளாக பார்க்க முடியல. சரி இப்போ தான் பார்க்கணுன்னு சொல்லிட்டு தான் பார்த்தேன். ஆக்சுவலாக மேக்கிங் வைஸாக நல்லாயிருக்கு. மேக்கிங் வைஸாக ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. நிறைய லைவில் ஷூட் பண்ணியிருக்காங்க. லைவான இடத்துல வந்து இப்போ பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா அன்றைக்கி 1986, 87 வந்து பாம்பே எப்படி இருந்துச்சுன்றதை வந்து நம்ம ஒரு டாக்குமெண்ட்ரி நமக்கு தேவை, ஒரு விஷயம் நமக்கு அது பார்க்கணுன்னு நினைக்கிறோம்னா இந்த படம் வந்து அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு மட்டும் தான் யூஸ்ஃபுல்லாக இருக்குது தவிர இதை ஏன் இவங்க வந்து ஆழமாக கடத்தலை. இவங்க வந்து இதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்குல்ல, இந்த சிஸ்டம் அதை பற்றி ஏன் இவங்க பேசவே இல்லை. அதுக்கு முன்னாடி இருக்கிற அதாவது வந்து என்னென்னா கவர்மெண்ட் ரூல்ஸ் பற்றி மட்டும் பேசுகிறாங்க. இதுக்கு முன்னாடி இவங்களுக்கு ஏன் அந்த அளவுக்கு இந்த மக்கள் இருந்தாங்க, ஏன் அந்த அளவுக்கு இவங்கெல்லாம் பாதிக்கப்பட்டாங்க, இவங்க வாழ்க்கை ஏன் இப்படி இருக்குது, இதெல்லாம் வந்து இன்னும் கூட அவங்க நல்லா பேசியிருக்கணும். அதை இவங்க பேச தவறிட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அவங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் தான் எடுத்துட்டாங்க. இங்கே அவார்டு ஃபிலிம்னு எடுக்கிறவங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க, அவங்க அதை மட்டும் தான் எடுத்துக்கிறாங்க. ஆனால்
ஆர்கானிக்காக எடுக்கிறதே கிடையாது. அதில் சில பேர் எடுக்கிறாங்க, நான் இல்லைன்னு சொல்லவே கிடையாது. நான் இந்த நியூடு படம் சொல்லுவேன், விசாரணை சொல்லுவேன். ஏன்னா விசாரணையெல்லாம் வந்து 100% அப்படி இருந்துச்சு எனக்கு பார்க்குறப்ப. அது உள்ளே அவ்வளோ இயல்பு இருந்துச்சு. அந்த இயல்பு எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் இல்லவே இல்லைன்னு தான் சொல்லுவேன் நான். நீங்கள் இந்த படத்தை பார்க்கணுன்னு நினைக்கிறதுக்கு காரணம் என்ன நான் சொல்லுவேன்னா, பார்க்க நினைக்கிறீங்க இல்லை பார்க்கணுன்னா அன்றைக்கி இருந்த பாம்பே பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு தாண்டி அங்கே அவங்க அந்த பெண்களை வந்து எப்படி பாயில் தொழில் தள்ளுறாங்கன்றது நம்ம நிறைய படத்தில் பார்த்துட்டு மகாநதியிலலாம் நம்ம பார்த்துருப்போம். நம்ம அதை தாண்டியெல்லாம் வந்து இவங்க ஒன்றும் அந்த அளவுக்குலாம் வந்து ஆர்கானிக்காக ஒன்றும் சொல்லவே இல்லை. அதை சொல்லாததான் எனக்கு பிரச்சனையே எனக்குங்க. இவங்க ஏன் அவார்டுக்காக மட்டுமே இன்னும் குறியோடு சுற்றிருக்காங்கன்னு தெரியல எனக்கு. அது வந்து அது சிறந்த படைப்பாக இருந்துச்சு, அது சிறந்த கதையம்சமாக இருந்துச்சு, அது சிறந்த விஷயத்தை பேசியிருக்கு, இல்லை ஒரு சமூக பிரச்சனையை ரொம்ப ஆழமாக அழுத்தமாக பேசியிருக்கு, அவங்க மனசை உடைக்கிற அளவுக்கு பேசியிருக்குன்னா கண்டிப்பாக அதுக்கான அங்கீகாரம் கிடைச்சே தரும். ஆனால் இவங்க திட்டமிட்டே அது மாதிரி எடுக்கணுன்றதுனால தான் நமக்கு ஒர்க் அவுட்டாக போயிடுது. அது எப்படின்னா ஒரு கேட் கம்யூனிட்டி மாதிரி, இல்லை வந்து ஒரு கம்யூனிட்டி இருப்பாங்க. அந்த கம்யூனிட்டி மேல் கம்யூனிட்டி இருக்கிறவங்களுக்குலாம் என்னென்னா இதெல்லாம் வச்சு ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணுறது, இதை வச்சு நாங்கள் வந்து ஒரு ஆர்கனைசிங் கிரியேட் பண்ணுறது. அந்த ஆர்கனைசிங் கிரியேட் பண்ணுறது கூட பார்த்திங்கன்னா ஃபாரின்லேருந்து நிறைய டொனேஷன் வாங்கி அதையும் வந்து ஏமாற்றிட்டு போகிறவங்க அதிகமாக இருக்காங்க. அப்படி இந்த படத்தில் வந்து பார்க்குறப்ப எனக்கு அந்த மாதிரியான தான் அதிகமாக தோணுச்சே தவிர, இது வந்து சொன்ன விஷயத்தை ஏன் வந்து சீரியஸாக சொல்லணும்னு எனக்கு தெரியவே இல்லை. அதை டைரக்டர் கண்டிப்பாக கடத்த தவறிட்டாங்க. அன்றைக்கியே வந்து இது ஒரு பெரிய படமாக எல்லாமே சொல்லியிருக்காங்க. பட் இதை என்னால் ஏற்றுக்க முடியல. நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு உங்கள் கருத்தை சொல்லுங்கள். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.